யூசுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் பாண்டியன் நடந்துக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதே விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பழைய சீசன் 1 பாண்டியன் ஷோஸ்க்கு அப்போ பேசியிருக்கோம். இந்த வாரத்துக்கு யாரையாச்சும் வில்லி ஆக்கணுங்கிறதுக்காக திடீர்னு முல்லையை வில்லி ஆக்குவாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவை வில்லி ஆக்குவாங்க. தனம் வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் அவங்களே ஒரு வில்லி தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ சீசன் 2லையுமே வந்து பாண்டியனை ஒரு நாள் நல்லவர், ஒரு நாள் கெட்டவர், ஒரு நாள் நல்லவர், ஒரு நாள் கெட்டவர்னு காமிப்பாங்க. இன்னைக்கு அவரை ரொம்ப நல்லவராக காமிக்கிற நாள். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அரசிக்கிட்டக்க மீனா அண்ணி மாதிரி நீ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ராஜி அண்ணி மாதிரி ஏதாச்சும் ஆம்பிஷன்ஸ் வச்சுக்கணும், ராஜி நீ ஐபிஎஸ் ஆகிடுப்பா அப்படி இப்படின்னு என்னவோ பேசிகிட்டு இருக்காரு. ஏப்பா குடிச்சிருக்கியாப்பா நீ நேரத்துக்கு ஒன்று பேசுகிறங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இதுக்கு நடுவில் தங்கமயிலுக்கு தாங்கிட்டக்க வந்து சரவணன் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கோபமும் வருத்தமும் இருக்குது. அரசி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து உடனே முறைச்சி பார்த்துட்டு போக, ஏன் நீ எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு அரசி கேட்க, ஐயோ அப்படி இல்லைம்மா சீச்சி 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 அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ளார ஒரு வலியும் ஏக்கமும் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நடுவில் ராஜி என்ன பண்ணுறாங்க, மீனாவை கூப்பிட்டு வச்சுட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நான் வந்து இந்த என் நகையை வச்சு அவனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது வேணாங்கிறாங்க மீனா. அவன் ஏற்றுக்க மாட்டான்ட்டு. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பேங்க்குக்கு போய் இந்த இடத்துல வச்சு எனக்கு இது பண்ணணும், நீ என் கூட வாங்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அது நல்லா யோசிச்சுக்கோ இது சரியா இல்லையா அப்படின்னா இல்லை அவனுக்கு என்னால் தானே அவனுக்கு இத்தனை பிரச்சனை, அவனுக்கு என்னால் இயன்ற உதவி இந்த நகையை கொடுக்கறது தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இதனால ஒரு பெரிய ஆப்பு வரப்போகுது. இதுக்கு நல்ல தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, சரவணன் நம்மள்ட்ட பேச மாட்டுறாரு, மீனா மாதிரி வேலைக்கு போகணுங்கிறாங்க, இந்த பக்கம் வந்து ராஜி மாதிரி ஆம்பிஷன் வச்சுக்கணுங்கிறாங்க, நம்ம மட்டும் நான் தக்காளி தொக்காங்கிறாங்க. நீ தக்காளி தொக்கா தானமா நடந்துக்கிற அப்படின்னா வந்து அந்த சோகத்தில் வேறனே கால் வழுக்கிற மாதிரி கால் அப்படியே வலிக்குதுங்கிற மாதிரி ஒரு சீனெல்லாம் போட குடும்பமே வந்து டாக்டர்கிட்ட போகலாமாங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்ல சரவணன் காலை மட்டும் அமைக்கி விடுறாரு. சரவணன் காலை அமைக்கி காலுக்கே இருக்கணும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போ எப்படியோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது நிலைக்குமா நீடிக்குமா, முதல்ல இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த சேனல் எப்படி போகுது, நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே இடம் பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.